2 பிழைகள் வந்து இங்க நடந்திருக்கு. மிக முக்கியமான பிழைகள். லட்சுமிகாந்தன் மாரி ஒரு அதிரடியான ஒரு பேச்சாளர முன்னாடி விட்டுட்டு, மிக சுமாரான ஒரு பேச்சாளர், சுமார் பேசுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள வந்து அப்புறம் விடுறது வந்து முதல் பிழை. 2வது உதயசங்கர் தோழர் மொத்தமே 3 தொகுப்பு தான் எழுதியிருக்காரு, கவிதை தொகுப்பு. அதுலயும் ஒரு கவிதை எடுத்து அவர் முன்னாடி பேசி வச்சுக்கிறது வந்து 2வது பிழையா நான் நினைக்கிறேன். இப்படியாக இருக்கிறது. ஒரு பால புரஸ்கார் விருது என்பது வந்து அது அறிவிக்கின்ற பொழுதோ, அது குறித்து பல்வேறு நபர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் போதோ, அது முழுமையானதாக மாறாது என்று நம்புகிறேன். அவர்களுடைய எந்த ஒரு படைப்பாளியும் தன்னுடைய படைப்பு குறித்து வாசகர்கள் என்ன நினைக்கிறார்கள், சக படைப்பாளிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று எதிர்பார்ப்பது என்பது மிக இயல்பான ஒரு விஷயம். அதை ஒரு ஆய்வரங்கமாகவும், ஒரு கருத்தரங்கமாகவும், ஒரு சிறு கூட்டங்களாகவும் அவர்களுக்கு தெரிவிப்பது தான் அந்த விருதை முழுமையாக்க செய்வது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த கூட்டத்தை வந்து ஒரு ஆய்வரங்கத்தை ஏற்பாடு செய்த தாமியக்கா தோழர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா உதயசங்கர் அவர்கள் வந்து பல்வேறு தளங்கள்ல அவர் பணியாற்றிட்டே வருகிறார். சிறுகதை ஆகட்டும், கட்டுரை ஆகட்டும், மொழிபெயர்ப்பாகட்டும், பல்வேறு தளங்கள்ல இயங்குவதை போல, சிறார் இலக்கியத்தில் இயங்குவதை போல கவிதையிலும் அவர் மிக தீவிரமாக இயங்கியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் வந்து எப்படி தீவிரமாக இயங்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதான் ரொம்ப ரொம்ப லட்சுமிகாந்தன் அவர்கள் தொட்ட இடம் தான். எந்த துறை எடுத்தாலும், ஒரு ஹோமியோபதி பத்தி எழுதினாலும் அவ்வளவு எவ்வளவு தீவிரமாக எப்படி எழுத முடியுது? கவிதை குறித்து கவிதைகள் எழுதும் போதும் சமரசமற்று எப்படி எழுத முடிகிறது ஒரு ஆள்? எப்படி அவரால் முடிகிறதுங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான கேள்வி. அது எல்லா படைப்பாளிகளும் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக அந்த கேள்வி எந்த படைப்பாளியும் தனக்குள் கண்ணாடி முன்னின்று கேட்டுக்கொள்வதே இல்லை என்றோ நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கவிதை எழுதுகிற ஒருவாள் தன் கவிதையை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ள அவர் எங்கு செல்வார்? தாமியக்காசா போன்ற அமைப்புக்கு செல்வார். இன்னொரு வெவ்வேறு இலக்கிய அமைப்புகள் இருக்கு, அங்க போவார். அங்கு நடக்கிற கூட்டங்கள் அமர்வார். கூட்டங்கள்ல பேசுகிற உரையை கேட்பார். அந்த உரையின் வழியாக அவர் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கிய வகைமைக்குள் அடுத்த நிலையை அடைவதற்காக முயற்சி எடுப்பார். கூடவே புற விளைவாக மிக முக்கியமான ஒரு அம்சம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது தத்துவம் சார்ந்த ஒரு அடிப்படை புரிதலை அந்த படைப்பாளிக்கு அந்த அமைப்புகள் கடத்திடும். வெறுமனே காதல் கவிதைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு நபர் தத்துவம் சார்ந்த ஒரு அறிமுகத்துக்கு பிறகு அவர் காதல் கவிதைக்குள்ளவரும் வேறொரு கோணத்தை அவர் எழுத ஆரம்பிப்பார். இந்த இணைப்பு, இந்த சங்கிலி இருக்கு இல்லையா, கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த சங்கிலி அருந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். ஒரு 10-15 ஆண்டுகளாக வருகிற படைப்பாளிகள்ல மிக விரல் விட்டு சொல்லிவிடலாம், தத்துவம் சார்ந்த புரிதலோடு அல்லது தத்துவம் சார்ந்து தெரிந்து கொள்ளும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுத வருபவர்கள் மிக 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 குறைவு. நாம் எங்கு தவற விடுகிறோம், நம் படைப்புகள் எங்கு சாரம் இல்லாமல் போகிறது என்பதற்கு இதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் நினைக்கிறேன். உதயசங்கர் அவர்கள் எந்த துறையை எடுத்தாலும், எந்த இலக்கிய வகையை எடுத்தாலும் தீவிரமாகவும் அது குறிப்பிடத்தகுந்த படைப்புகளாகவும் எழுதுவதற்கான காரணம் அவருக்கு தத்துவம் சார்ந்த ஒரு அடிப்படை புரிதல் மிக ஆழமாக இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல ஒரு தீவிர இலக்கியமும் வெகுஜன இலக்கியத்துக்குமா இருந்த கோடுகள் அழிக்கப்பட்டு விட்டன. உள்ளார்ந்து ஆத்ம வெளியை தேடுவது அப்படிங்கிற தீவிர இலக்கியத்தை நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ண போறது இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு தத்துவ பின்புலத்தோடு, ஒரு தத்துவ அறிதலோடு எழுதுகிற ஒரு படைப்பு இருக்கு இல்லையா, அதுவும் வெகுஜன படைப்புக்கும் அது கிட்டக்க நெருக்கி வைக்க முடியாது. இப்ப அதற்கான கோடும் அழிக்கப்பட்டுருச்சு. நம்ம அந்த சந்தோஷப்பட்டு இருக்கோம். உள்ளொளி தேடுகிற படைப்பாளிகள் அப்படிங்கிற சொல்ல படைப்புகள்லாம் அப்படியும் ஒரு பெரிய இடத்துல இருந்துகிட்டு வெகுஜன படைப்பாளிகள் எல்லாம் கொஞ்சம் இலக்காரமா பாக்குற துணியெல்லாம் போயிடுச்சுப்பா, எல்லா கோடுகளும் அழிச்சுட்டு நினைக்கிறோம். நடுப்புற ஒரு கோடு இருந்துச்சு இல்லையா, ஒரு தத்துவம் சார்ந்த
மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற அந்த கொள்கையோடு இயங்குகிற ஒரு படைப்புகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுவும் இதோட சேர்ந்து கலந்து போச்சுங்கிற அந்த புரிதலையும் நாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப குழந்தை இலக்கியமாகட்டும், கவிதைகளாகட்டும், தத்துவம் சார்ந்த ஒரு பின்புலம் இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அது என்னவாக இருந்தா அது அங்க பேசப்படும். அதுவும் சோசியல் மீடியாவுடைய யுகத்துல எதுக்கு அதிகமான வரவேற்பு வருமோ அதை தயாரித்து கொடுக்கிற ஒரு பரோட்டா மாஸ்டராக படைப்பாளிகள் நகர்ந்து கொண்டிருக்காங்களோ என்ற ஒரு சின்ன கவலையும் இருக்கிறது. சமீபத்துல பேசும்போது தமிழில் இதுவரை எழுதப்படாத வெளிகள் எழுதப்பட்டிருக்கு, எழுதப்படாத துறைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோடு ஒரு எழுத்தாளர் எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார். நான் நிஜமாக அப்படியான துறைகள் இருந்து வரணும், அப்படியான படைப்புகள் இங்கு வரணும். ஆனால் அவை வெறுமனே எந்த பின்புலமும், அதாவது தத்துவம் சார்ந்த எந்த இடத்திலிருந்து எவருடைய பார்வையிலிருந்து படைப்புகள் வருதுங்கிற அந்த புள்ளி இல்லாமலே அது வந்து கொண்டிருக்கிறதே, அதை நாம் எப்போது புரிந்து கொள்ள போகிறோம்? இதுவரை பேசப்படாத மனிதர்கள் வரணும், பேசப்படாத வெளி வரணும். ஆனால் எந்த பின்புலத்திலிருந்தும் வரணுங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆழமாக விதைப்பது வந்து உதயசங்கருடைய படைப்புகள் என்று நான் நம்புகிறேன். யுமாவாசிக்கு குறித்து எம் கோபாலகிருஷ்ணன் ஒரு நீளமான உரையில வந்து ஒரு வரி சொல்லுவாரு. பல்வேறு இலக்கிய வகை மேல அவர் உதயசங்கர் போலவே பல்வேறு கவிதைகள், சிறுகதை எல்லாமே எழுதிட்டு இருந்தவர், நாவல் உட்பட. அவர் சொல்லுவாரு, குழந்தைகளின் எளிமையும் குதூகலத்தையும் யுமாவாசி எழுத்துக்கள் வந்து அடைந்த போது அவர் தொட்ட இடம்னோடனே உயரமானது நம்ம நினைப்போம். அப்போ ஏதோ ஒரு பள்ளமானதுன்னு ஒரு மறைமுகமான எண்ணம் வந்துடும். ஆனா கோபாலகிருஷ்ணன் அதை ரொம்ப அழகா சொல்லுவார். அவர் தொட்ட உயரம் வந்து மேன்மையானது அப்படிங்குவார். நான் உதயசங்கர் வந்து சிறார் இலக்கியத்துக்குள்ளார வந்ததையும் நான் அந்த வரிகளோட பொருத்தி பார்க்கிறேன். அதற்கு காரணம் அவருக்கு இருக்கிற ஒரு தத்துவம் சார்ந்த புரிதல் தான். ஆதிவள்ளியப்பன் சொன்னது போல அவரு அரசியலை பகடி செய்து எழுதுகிற கதைகள் ஏன் வரல அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அதுதான். பலருக்கு இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கிற பலருக்கு நான் என்னையும் சேர்த்து கூட நீங்க சேர்த்துக்குங்க, நானும் கை தூக்கிக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கிற அவ்வளோ ஆழமான புரிதல் இருக்கா, அவ்வளோ ஆழமான ஒரு இது உள்ள இறங்கி இருக்காதா குறைவுதான் என்று நான் என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது தான் அவருடைய கவிதைகள் நான் இந்த கோணத்திலேருந்து தான் பார்க்குறேன். 1996 அவரோட முதல் தொகுப்பு வந்திருக்கு. 2008 அவருடைய இதுவரைக்குமான கவிதையின் கடைசி தொகுப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வரும் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வனவாசம் போன மாதிரி ஒரு 12-13 வருஷத்துல அவர் எழுதின கவிதைகளாக இருக்குது. இந்த கவிதைகள்ல வந்து ஏன் இந்த முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த காலகட்டத்துல எழுதப்படுகிற கவிதைகள் வந்து கிட்டத்தட்ட வானம்பாடி கவிதைகளுடைய நீட்சியாகவும் அரங்கங்கள்ல வாசிக்கிற மாதிரியான கவிதைகளாகவும் தான் தொடர்ச்சியாக இருந்துட்டே இருந்துச்சு. இவருடைய 2 தொகுப்பு வந்து எனவேவும் தீராதுங்கிற 2 தொகுப்புமே முழுக்க முழுக்க காதல் கவிதைகள் உள்ள தொகுப்பு தான். அந்த காதல் கவிதைகள் தொகுப்புல வந்து ஒவ்வொரு கவிதையா படிச்சு காட்டி அதுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆதம் இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஐஸ்டி ஆகிற சூழல் நான் கெடுக்க விரும்பல. அதனால ஒவ்வொரு கவிதைக்குள்ளார ரொம்ப தீவிரமா போகாம இது எழுதப்பட்டோடைய பின்னணியும் அப்ப எழுதப்படுகிற கவிதைகள்ல இருந்து இருக்கிற விஷயத்தை மட்டும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாரதி வந்து சரியா தொடங்கி வச்சாருன்னு நினைக்கிறேன். அவருடைய கவிதைகள்ல கண்ணம்மான்னு சொல்லி ஒரு மாதிரி பிதற்ற நிலையில கொடுக்கிற அந்த ஒரு வடிவத்தை, அந்த முறைமையை வந்து பாரதி தமிழ்ல தொடங்கி வைக்கிறான். அதற்கு பின்னாடி அவரை பின்பற்றுகிற பல கவிஞர்கள் அதை வந்து தொடர்றாங்க. அதனால தீவிரமாக தொடர்ச்சியாக தன் படைப்புகள்ல வச்ச சில படைப்பாளிகளுடைய விஷயங்கள், இப்ப நகுலனுடைய சுசீலாவோட கவிதைகள் நம்ம தனித்துவமாக அங்கு பேசப்படுகிறது. கலாப்ரியா அவளுடைய சசி பத்தியான சொல்கிற ஒரு இது சொல்லப்படுகிறது. ஞானக்கூத்தன் வந்து ஞானாட்சரி அப்படிங்கிற ஒரு பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழிச்சோட கவிதைகளை வனப்பேச்சுங்கிற இது, இப்படி சில குறிப்பிட்ட கவிஞர்களுடைய அந்த கவிதைகள்ல ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பிதற்ற நிலை இருக்கு இல்லையா, ஒரு பெரும்பாலும் காதலை வந்து சொல்லி பிதற்ற மாதிரியான ஒரு இது இருக்கிறது. அந்த விஷயத்த வந்து
தொடர் உதயசங்கருடைய கவிதைகள்ல சின்ன கருப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளுடைய ஒரு சின்ன கருப்பன் வந்து என்ன புரிஞ்சுக்கோ, என்ன காதலி, என்ன நேசி அப்படிங்கிற ஒரு பிதற்றலை அந்த 2 தொகுப்பு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கா. யாரை நோக்கி சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அந்த சின்ன கருப்பங்கிற பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நகுலனோட சுசீலா அதோட பின்னணியும் வர்க்கமும் வர்ணமும் ஒன்றை நீங்க சுட்டுது. கலாபிரியோட சசியும் இதுவும் வந்து ஒரு ஒரு நிலையை சுட்டுது. சின்ன கருப்பன்கிறது வந்து அதுல ஒரு குறுக்கீடு செய்யறதை நான் பார்க்கிறேன். சின்ன கருப்பன் கருப்பன்கிற பேர்லாம் யாருக்கு வச்சிருப்பாங்க அப்ப 70 80கள்லாம். அப்ப சின்ன கருப்பனுடைய காதலை அவர் பேசுறாரு. அதனால்தான் திரும்ப சொல்றேன், ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கும்போது தான் அது காதல் கவிதைக்குள்ளாரையும் வேறொன்றே அதுக்குள்ளார இப்போது எடுத்தது படித்தா வேறொன்றாக தெரிகிற ஒரு விஷயத்தை நுட்பத்தை அந்த கவிதைகள் சுமந்துட்டு இருக்கு. அந்த சின்ன கருப்பன் தன்னை வந்து எப்படியாக காது சரி ஏதோ ஒரு பேருக்காக வச்சுட்டாரா இல்ல அவங்க ஊர்ல இருக்கிற ஏதோ ஒண்ணுக்காக வச்சிருக்கிறாரா அப்படிலாம் இல்லாம அந்த கவிதைகளுக்குள்ளார அவர் தான் சின்ன கருப்பன் யாருங்கிறத ஒவ்வொரு கவிதைகள்லயும் அல்லது ஒரு 10 கவிதைகளுக்கு ஒன்னாவது அவர் வந்து இவன் தான் சின்ன கருப்பன் சொல்லி சொல்றாரு. ரொம்ப அழகா ஒரு உனக்காகன்னு ஒரு கவிதை இருக்கும். அதுல சின்ன கருப்பன் யாரும் நம்ம பளிச்சுன்னு தெரிஞ்சிட முடியும். மார்கை மார்கால் வாங்க மதுரை வீரன் அல்ல, கழுவியேற்றி கொள்ள காத்தவராயினும் அல்ல, நட்ட நடுக்காட்டில் குத்தி கொலைப்பட முத்துப்பட்டணம் அல்ல, சின்ன கருப்பன் கிணிகிணி முழங்கும் வேல் கம்பும் வீரமிக்க கதையும் வீச்செருவாளும் விந்தையாவமோ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி போகுது. கழுவில் ஏற்றி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டக்குன்னு வேற ஏதோ ஒரு பேர் வரும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அவர் சொல்ற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் சின்ன கருப்பன் பத்தியான அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டேட்டாவும் இது. அப்ப அந்த சின்ன கருப்பனோட காதல் எப்படியா இருக்குது, சின்ன கருப்பனை வந்து எதெல்லாம் இது பண்றான், அந்த தொகுப்பு முழுக்க என்ன சொல்ற, முதல்ல ஒரு காதலை வந்து முதல்ல ஒரு பெண்ணையோ ஒரு பார்த்து அவன் மயங்கிறது, அதுக்கப்புறம் அவர் பேசுறதுக்கு முயற்சி பண்றது, அப்புறம் அவன் அந்த பொண்ணு இவனை பார்க்கறது, அந்த பொண்ணு பார்த்த பிறகு ஒரு காமம் சார்ந்த ஒரு கேள்விகளை கேட்கிறது, அதுக்கு பிறகு அவர் சேர்ந்து இருபுற காதலாக மாறுவதை போன்ற ஒரு தோற்றம், இருபுற காதல் போலதான் அப்படின்னு வாசகர் நினைக்கும் போது அது ஒரு இடத்துல பிரிஞ்சு போய் அவங்க வேறொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க, இவர் வேறொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது 2 பேருக்குமான அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக அந்த 2 தொகுப்புலையும் ரொம்ப 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 காதல் கவிதை தான் கூட அது அரசியல் சார்ந்த பார்வையோட பார்க்கும்போது அது இன்னும் பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. இன்னொரு கவிதை உக்கரம்னு ஒரு கவிதத்துல குதத்திலிருந்து கழுத்து வரை கிழித்த அந்த கழுமரத்திற்கு தெரியாமல் இருக்கலாம் மரணத்தின் வழி, தாகத்தால் துடித்து கூவி அலறி செத்த 1000 கருப்பன்களின் கண்களில் உறைந்த கேள்விகள் உருண்டு கொண்டே வருகிறது, வரலாற்று நெடுக அருள் வந்துவிட்டது சினங்கொள்ள வைக்காதே சின்ன கருப்பனைகள். இது ஒரு காதல் கவிதை தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு 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 அடுக்கிறாரு பாத்தீங்களா அந்த விஷயத்த. அதுதான் இந்த கவிதையை வந்து இன்னமும் அது உயிர்ப்பா வச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது மறுபதிப்பு வரலங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். வான மணிகண்டெல்லாம் அதை கொஞ்சம் பார்க்கணும், கவிதையெல்லாம் போட மாட்டேன்னு உறுதியோட இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கணும். அதெல்லாம் இது வந்து 2 கவிதைகளுமே நான் 2 தொகுப்புமே நான் வந்து அதுல இருக்கிற கவிதைகளுடைய தன்மை வந்து அதுல எழுதியிருக்க அந்த சொற்கள் இதெல்லாம் பார்க்கும்போது 90கள்ல எழுதப்பட்ட அந்த வாசம் இருக்கிறதுங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் அதோட மையம் என்பது மிக முக்கியமான ஒன்றை சுட்டுகிறதுனால அது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக நான் பார்க்கிறேன். 2வது அவருடைய தீராத பாடல் என்பது இந்த தொகுப்பு வந்து ரொம்ப கலவையான ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பை நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு கவிதை வாசகராக இருக்கிற பட்சத்துல பல்வேறு நபர்கள் இதுக்குள்ளார நுழைஞ்சு வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஆதவன் சின்னையோட ஒரு 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 கவிதையோட ஒரு ஒரு தன்மை வரும், பல இடங்கள்ல இன்குலாப் வந்துட்டு போவாரு, அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க பார்த்துட்டே இருக்க முடியும். இது முழுக்க அரங்க கவிதைகளை ஒட்டி எழுதப்பட்ட மிக முக்கியமான கவிதைகள் தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ங்கிற ஒரு கவிதை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆதிவள்ளிப்பன் சொன்னது போல அவர் சிறார் இலக்கியத்துல மிக முக்கியமான படைப்புகள் எழுதியிருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவருடைய குறிப்பிட்டு சொல்லணுங்கிறது
கட்டைவிரலின் கதையை நான் சொல்லுவேன். ஏன்னா, அதுதான் வந்து ஏகலைவன் கதைய வனக்குடிகளின் பார்வையிலிருந்து அ மீளாய்வு செய்து எழுதுவது போல அந்த ஒரு இது இருந்துச்சு. அந்த திடீரென்று ஒரு ஒரு அந்த கதைய எழுதணும்னு தோணாம, இவர் கவிதைகள் முழுக்க பார்த்தா ஏகலைவனுடைய அ அ இது குறிப்புகள் வந்து கொண்டே இருக்குது. அவரு ஒரு கவிதையில எழுதுறாரு, "எங்கள் கட்டை விரலை மட்டுமல்ல, கையையே வேண்டுமானால் வெட்டிக் கொள்ளுங்கள் ஐயா! ஆனால் ஒரு வேண்டுகோள், வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் கன்னி வெடிகளை புதைத்த உங்கள் மனுவை ஒரே ஒரு நாள் மட்டும் ஈயத்தை காய்ச்சி அவன் காதில் ஊற்றிவிட்டு வேத பாராயணம் செய்ய வேண்டும் ஐயாடி." இது அப்படியே கன்டினியூவா போகுது. இது மாரியான விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. அ ஒண்ணு சொல்ல, "ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் மனுவை எங்களிடம் தாருங்கள் ஐயா. தரமாட்டீர்கள், தரமாட்டீர்கள் நீங்கள். அதிகார வெறியின் கடைசி துளி சுவை ரத்தத்தில் ஓடும் வரை ஒருபோதும் மனுவை தொலைக்க மாட்டீர். எங்களுக்கு தெரியும். இப்போது இதையும் கூட தெரிந்து கொள்ளுங்கள். இனி நீங்கள் எங்கள் கட்டை விரலை அல்ல, கடைசி மயிரை கூட பிடுங்க முடியாது என்று தெரிந்து கொள்ளுங்கள்." அப்படின்னு அந்த கவிதை அப்படியே முடியும். நடுவுல நெறைய பெரிய நீள் கவிதை அது. அந்த அந்த கவிதை அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க இத வந்து நீங்க ஒரு இங்கே ஒரு ஒரு 50, 60 பேர் இருக்கிற அரங்கமா இருந்தாலும் சரி, நம்ம கலைஞர்கள் ஒரு 5000, 10,000 பேர் கூடியிருக்க அரங்கத்திலயும் இது படிக்கும்போது, அத்தனை பேருக்குமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது. இவ்வளவு தீவிரமாக கவிதைய வந்து அவர் அணுகுறது வந்து, ஒரு கட்டத்திலயும் அவர் வந்து கவிதை கோட்பாடுகளுக்குள்ளார போய் சிக்கிக்காம, அப்படி சிக்குவது சரியா? தப்பா? அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகல. ஆனா அவரு வந்து அதுக்குள்ளார பெரிய விசாரணைக்குள்ளார நிகழ்த்தாம, தனக்கு என்ன தனக்கு தான் பார்ப்பது, தான் வாசித்ததிலிருந்து இந்த சமூகத்தை பார்ப்பது, அந்த சமூகத்திலிருந்து கேள்விகள் கேட்பது, அதை வரலாற்று பின்னணியிலிருந்தும் ஒரு தான் நம்புகிற, தான் உணர்ந்த, தான் பின்பற்றுகிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலிருந்து அந்த கேள்விகளை எழுப்புவதும் என்பதுவாக இவருடைய கவிதைகள் அமைந்திருக்கு. இவருடைய ரொம்ப வெளிப்படையான, நான் சொல்றது வந்து வெளிப்படையான இந்த கவிதைகள் அப்படிங்கும்போது, எல்லாமே இப்படி தத்துவம் சார்ந்த இப்படி தானா? அவர்ட்ட ஒரு அழகியலே இல்லையா? அப்படின்னா, அரசியலுக்குன்ற ஒரு அழகியல் இருக்கு. நம்ம ஆளுங்க சொன்ன உடனே சொல்லுவான், "இல்ல ஒரே பிரச்சாரமா இருக்கு. ஒரு அழகியலான கவிதைகளே இல்லன்னு." இப்ப அரசியல் எழுதுறது வந்து அழகியல் இல்லையா? அப்படி இந்த அவங்க நினைக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஏன் இந்த கவிதைய நம்ம ரொம்ப சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வந்து தி இப்ப சீரியஸ் லிட்டரேச்சர்லாம் அதுக்கான இதழ்கள் வரதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனாலும் அதுல வந்து நீங்க கவிதைகள் குறித்த கட்டுரைகள் வரும்போது, நீங்க ஒரு பெரிய பட்டியல் வரும். அந்த பட்டியல்ல எத்தனை பேர் அரசியல் சார்ந்த அரசியல் பிரஞ்சையோட எழுதப்படுகிற நபர்களோட பட்டியல்ல அவங்க பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்கு. இன்குலாப் பேரே இருக்காது. இன்குலாப் பேரே இருக்காது. அ பல பேர் வந்து அந்த பட்டியல்ல இடம் பெற்றிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட பல்வேறு ஏதோ ஒரு 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 பூடகமாக எழுதுகிற பல பேருடைய பெயர்கள் அதில இடம்பெற்றிருக்கும். அப்ப இத நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்ம தான் பேச வேண்டியிருக்கு. அவர் வந்து இதெல்லாம் அழகியல் இல்ல, இதெல்லாம் கவிதை இல்லன்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஏன் கவிதை? ஏன் இதெல்லாம் எப்படி அழகியலா மாறுதுங்கிறத நம்ம தான் பேச வேண்டியிருக்குது. அந்த பேசுவதற்கான விஷயம். இப்படி ரொம்ப அரசியல் ரீதியாக இருந்தாலும், தான் பார்த்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் பதிவு செய்றது இருக்கு இல்லையா? ஒரு வாசின்னு ஒரு கவிதை இருக்கும். "உதிர்ந்த ஒற்றை சிறையில் எழுதப்பட்டிருக்கிறது பரத்தலின் சூட்சமம்." இதுவே ஒரு மாரி ஒரு நிறைவான ஒரு ஒரு கவிதை நோக்கி நகர்ந்துருச்சு. அது கன்டின்யூ பண்றாரு. ஆனால், "உதிர்ந்த ஒற்றை சிறைகள் எழுதப்பட்டிருக்கிறது பரத்தலின் சூட்சமம். ஆனால், அதை பறக்கத் தெரிந்தோரால் மட்டுமே வாசிக்க இயலும்." இப்படியான ரொம்ப 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 நுணுக்கி நம்ம வந்து ரொம்ப படிக்கும்போது, ஒரு தேநீர் கவிதைய சொன்னாங்க இல்லையா? அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவிதை. இன்னொன்னு வந்து, நாம் ரொம்ப நெருங்கி தெரிந்தவர்கள் தான். ஆனால் ரொம்ப பழக முடியும் நம்மளால். ஆனா பழகிக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை வரும். அது வந்து ஆதவன் தட்சிணாவோட ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும். அவங்க செவ்வாய் கிரகத்துல 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. "ஓ! நீங்களா எந்த ஊருக்காரங்க? எந்த கிரகத்துல?" "பூமி தான். நானும் பூமி தான்." "ஓ! பூமினா எந்த நாடு?" "நான் இந்தியா தான்." "ஓ! நானும் இந்தியா தான்." "இந்தியால எந்த நகரம்?" "ஓ! சேலம் தான்." "ஓ! நானும் சேலம் தான்." "சேலத்துல எங்க?" அப்படின்னு. அவன் அம்பேத்கர் நகர்ன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் எங்கள்ட்ட பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி முடிஞ்ச மாரி இருக்கும் அது. இது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச இது. ஆனா, நீங்க அந்த அதுக்கு அது மாரி அந்த ஒரு சாயலோடயே கிட்டத்தட்ட வெவ்வேறு ஆண்டுகள்ல எழுதப்பட்டாலும், அந்த ஒரு இது இருக்கும்.
இவன்கிட்ட பேசிக்கிறதுக்கு 1000 இருக்கு, ஆனா நாங்க பேசிக்கிறதே இல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நம்ம தான் பேசணும். ஒரு கவிஞன் வந்து ஒரு ஒரு கோடிட்டு போகும்போது, அதை நாம் தான் அது குறித்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இறுதியாக நான் தொடங்குன இடத்த மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு நெனைக்கிறேன். அம் படைப்பாளிகள் தத்துவமற்று இயங்குவதற்கு தயாராயிட்டு இருக்கிற சூழல்ல, அவர்களை நாம் வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற அ முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இளையோரை நாம் எப்படி இதற்குள் கொண்டு வரப் போகிறோம்? இளையோரை ஏன்னா இளையோரிலிருந்து அ ஒரு சின்ன ஒரு வாசிப்பின் மீதான ஒரு அறிமுகத்தையும், தத்துவம் சார்ந்த ஒரு அறிமுகத்தையும் கொடுக்கிற பட்சத்தில் தான், அது வந்து ஒரு நீண்ட கால விளைச்சலாக அது மாறும். எனக்கு 2016, 17லயோ தாமியக்காசா விருது கொடுக்கும்போது, நான் மேடையில ஏற்புரையா சொன்னேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில மிக சுருக்கமா சொன்னது ஒரே விஷயம். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து தாமியக்காசாவில் அதிகமான உறுப்பினர்கள் வேண்டுமானால், சிறார் வில்லியத்தை நீங்க கையில எடுங்க தயவுசெய்து அப்படின்னு சொன்னோம். ஏன்னா, அப்ப இவரு இங்க இருந்து தான் அது அங்க ஏன்னா வணிக ரீதியாக இயங்குபவர்கள் வந்து அத கையில எடுக்குறாங்க. ஒரு ஒரு தொலைக்காட்சி வந்துன்னா, அந்த தொலைக்காட்சிய பார்ப்பதற்கு சிறார்கள் எப்படி தயாரிப்பது என்பது அதுக்கு ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிச்சுறாங்க. நீங்க எல்லா வணிகம் சார்ந்து இயங்குற எல்லாருமே நீங்க குழந்தைங்கள அவங்க கையில பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்காங்க. நாம் படைப்பு சார்ந்து இயங்குறவர்கள் நம் பிள்ளை பிடிக்கிறவர்களா மாற வேணாம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம வீடுகள்ல இருக்கிற கையில ஒரு 10,000 பேர் இருக்கோம்னா, நம்ம 10,000 வீடுகள்ல ஒரு 5,000 வீடுகள்ல குழந்தைகள் இருப்பாங்க. இளையோர்கள் இருப்பாங்க. அவர்களை நாம் ஒன்றிணைத்து படைப்பு பக்கமாகவும், அ தத்துவம் சார்ந்தும் அவர்களை இயங்க வைப்பது அல்லது குறைந்தபட்ச புரிதலை கொடுப்பது என்பதுதான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஆரோக்கியமாக கொண்டு செல்லும். அதற்கு இதை ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தி, உதயசங்க தொடர் இன்னும் கவிதைகளை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.